வணக்கம் அன்பான உறவுகளே. சேரமான் தொலைக்காட்சியின் புலன் விசாரணை நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். புலம்பெயர் வாழ் தமிழீழ மக்களுக்கு சொந்தமான ஈழத்து மதிப்பில் ஏறத்தாழ 2000 கோடி ரூபாய் பெறுமதியான பணம் மாயமாக மறைந்துள்ளது, காணாமல் போயுள்ளது. மக்கள் பணம் எப்படி இந்த அளவு தொகை காணாமல் போனது, எப்படி மாயமாக மறைந்தது என்பது பற்றிய இன்றைய புலன் விசாரணை நிகழ்ச்சியிலே உடைத்து பேச வருகிறார் சுவிட்சர்லாந்திலே நீண்ட காலமாக தமிழீழ தேசிய விடுதலை செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்ற ஜெகன்மோகன் அவர்கள். இப்போது அவருடைய செவிக்குள் செல்வோம், வாருங்கள். வணக்கம் ஜெகன்மோகன் அண்ணா. வணக்கம் சேரமான் அவர்களே. சுவிட்சர்லாந்துல ஒரு பெருமெடுப்புல நிதி மோசடி நடைபெறுவதாக பரவலாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்குது. அது இப்ப இல்லை, கடந்த 16-17 வருஷமாக நடைபெறுவதாக அறிகிறோம். இதை பற்றி சொல்லுங்க. அது உண்மை என்னன்னு சொன்னால், அமைப்பு 2009ஆம் ஆண்டு அவனச்ச பிறகு இந்த கட்டமைப்புகள் எல்லாம் அங்கெல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லி போட்டு தங்கட என்னதுக்கு எல்லாரும் நடக்க வளைக்கிட்டு என்னன்னு சொன்னா ஒரு கட்டுப்பாடு இல்லை. தங்கட ரீதியில இப்ப உதாரணத்துக்கு அன்னையால் அமைக்கப்பட்ட கட்டமைப்புகள் என்று சொல்றது சுவிஸ் கிளை பொதுவாக சுவிஸ் கிளை என்ற நிர்வாகத்துக்குள்ள தான் கோயில்களோ கல்வி செவியோ இருந்தது. இப்ப என்னன்னு சொன்னால், இப்ப 2009ஆம் ஆண்டு இப்ப சில பேர் சொல்லினோம் அன்னை விட்டுட்டு போட்டார் அந்த எடுத்து கொடுத்த கடன்கள். அப்ப அந்த நேரம் கிணவேர் கடன்கள் எல்லாம் எடுத்து கொடுத்தவர். அப்ப அன்னை எல்லாம் விட்டுட்டு போட்டார், இயக்கம் எல்லாம் விட்டுட்டு போட்டது அந்த அவைய இது. அன்னை அப்படி விட்டுட்டு போயில்லை. என்னன்னு சொன்னா, இந்த கட்டமைப்பு அவர் தீர்க்கசனத்தான் இந்த ஒவ்வொரு கட்டமைப்பையும் இங்க சுவிஸ்ல மட்டுமல்ல உலக நாடுகளுக்குள்ளா அவரை ஏற்பாடு செய்து போட்டு போனவர். இப்ப உதாரணத்துக்கு நீங்க கேட்ட மாதிரி மோசடி நடக்குதுன்னு சொன்னால், இப்ப இந்த கல்வி சேவை கனகாலமா கணக்கு வழக்குகள் சரியா இல்லை. என்னன்னு சொன்னால், எந்த கல்வி சேவையை சொல்றீங்க? சுவிஸ்ல கல்வி சேவை சொல்றேன். என்னன்னு சொன்னால், கல்வி சேவை நடத்துற பார்த்திபன் அந்த 2009ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் வேற வன்னியில இருந்து வந்தார். அவர் அங்க ஏதோ ஒரு என்ன அரசியல் உத்தியோகத்துல இருந்தாருன்னு சொல்றாரு. அவரும் திட்டமிட்டதில அந்த இதுகளுக்குள்ள பூந்தார் கூட இருக்கின்ற விளையாட்டுகளை பார்க்க அப்படித்தான் இருக்குது. இல்ல கேள்வி, இப்ப பார்த்திபன் நீங்க சொல்றவர் ஒரு தனி நபரா அல்லது இவருக்கு பின்னால் ஒரு அமைப்பு, ஒரு கிளை அல்லது யாரும் இருக்கணுமா? அதான் சுவிஸ் கிளை. என்னன்னு சொன்னால், 2009க்கு பிறகு சுவிஸ் கிளை ஒரு ஒரு தளம்பல் நிலையில இருந்தது. அப்ப அந்த நேரம் நிதி பொறுப்பாளர் இருந்தது குளம்தான் அப்ப பொறுப்பாளர் இருந்தவர். அன்னையால நியமிக்கப்பட்ட சுவிஸ் பொறுப்பாளர் முரளிதரன் அவர்கள் நாட்டை விட்டு போனாப்புற அன்னையால நியமிக்கப்பட்டதான் குளம் அவர்கள். குளம் அவர்கள் இருக்க ஜோசப் ஸ்ட்ராசா 110ல நாங்கள் ஒரு 3 அடுக்கு மாடியில இருந்தாங்க. அந்த 3 அடுக்கு மாடியில இருக்க அதுக்கு முதலே இந்த கல்வி சேவையை மஹிந்தராஜா நடத்தினவர் அதை புடுங்கி கொண்டு போயிட்டோம். சரியோ, அப்ப இருந்தது மேல் அடுக்குல எங்கட வேலை செய்யற ஆக்கள் தங்குறது, கீழே ஆபீஸ் இருந்தது. இவர் 2009ஆம் ஆண்டு அந்த யுத்தம் முடிஞ்ச உடனே குளமவர்கள் வீட்டுக்கு ரிசைன் லெட்டர் கொடுத்து போட்டு தண்டவாட்டு போட்டார். அதுல வேலை செய்த அமைப்புக்கு வேலை செய்த நிதி பொறுப்பாளர்ல இருந்து இதற்கும் தெரியாது. சரியோ, அப்ப அவர் போயிட்டார். எங்களுக்கு ஒரு 3 நாளைக்கு பிறகுதான் நாளைக்கு முதல் தான் தெரியும் அந்த கம்பெனி அமைக்குது என்ன மாதிரி எப்படி கிளீன் பண்ணி தாருங்க. அந்த நேரம் இந்த கிளையில வேலை செய்த இந்த அமைப்புல வேலை செய்த அந்த கட்டிடத்தை அவர் கைவிட்டு போட்டாரு சொல்றீங்க. அவர் கைவிடையில அது ஒரு வாடகைக்கு அமைத்தப்பட்ட ஒரு இடம். அந்த கம்பெனிக்கு இவர் நாங்கள் விட்டுட்டு போறோம் இவர் அறிவிச்சிருக்கிறார். எங்களுக்கு தெரியாது. அப்ப செயற்பாட்டாளர்களுக்கு தெரியாம தன்னிச்சையா முடிவெடுத்துட்டார். அந்த கட்டிடத்தை தாங்கள் விட போறோம், இனி கிளை இயங்காதுன்னு சொல்லி அவர் முடிவெடுத்துட்டு அவர் தண்டவாடு போயிட்டார். சரியோ, அப்பவும் நாங்கள் ஒரு 4 பேர் தான் இருந்தாங்க. 4-5 பேர் தான்
ஓகே சொல்லுவாங்க ஒரு 10 பேர். அதுல நிதி பொறுப்பாளர் அப்ப இருந்த வந்து அப்துல்லா அவர்கள் இருந்தவர் வந்து அப்ப அவர் தான் வந்து அவற்றை இதுல வந்து எல்லாத்தையும் நாங்கள் வந்து கிளீன் பண்ணி எல்லாத்தையும் வைக்க அந்த ஒரு நாட்களுக்குள்ள ஒப்படைக்கணும். சரின்னுட்டு அவருக்கும் வீடு வாசல் ஒன்றும் இல்லை. ஏன்னு சொன்னா அவர் அமைப்புக்கு வேலை செய்வார். அப்படித்தான் தண்ணி எல்லாம் தியாகம் செய்து அவர் நினைச்சது வந்து நாங்கள் வெல்லுவோம், இயக்கம் திருப்பி வந்தா வந்து தான் ஒரு நிலைக்கு வரலாம்னு சொல்லி அவர் இங்க சில சிஸ்டங்கள் இருக்கு தெரிந்த வெளிநாடுல இருக்கிறான்னு சொன்னால் பென்ஷன் காசு அது இது எல்லாம் கட்டணும். அப்ப நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் வரை இருக்கு, நீங்கள் வேலையை விட்டா வந்து அன்எம்ப்ளாய்க்குரிய ஒரு இன்சூரன்ஸ் வரை இருக்கு, அது ஒன்றும் அவர் கட்டையில. அப்ப நாங்கள் எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போறோம். போய் ஒரு இடத்துல போய் கேட்ட இடத்துல வந்து இவர் உண்மையா சொல்றாரு என்னன்ற 1 மில்லியன் ஏதோ அந்த மாவீரட்ட தியாகம் என்ன தெரிய வந்து எங்களுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டும் வருது, வீடும் வருது. அப்ப அதுல கொண்டு இப்ப இந்த வெளியீட்டு இதுல இருந்து அண்டன் பாலசிங்கம் அண்ணன் படத்துல இருந்து தலைவர் படத்துல இருந்து எல்லாத்தையுமே விட்டுட்டு போயிட்டேன். வெளியீட்டு இதுன்னு சொன்னால் ஒரு 10 லோட் சாமான் பெரிய லொரியில அதை கொண்டு அவர் பாதுகாப்பா வச்சிருந்தது. சரியோ இப்ப நீங்க சொல்றீங்க வந்து இப்ப இந்த நீங்க சொல்ற அந்த அப்துல்லா அண்ணன் சொன்னவர் வந்து அவரிடம் வந்து ஒரு சொந்தமாக ஒரு சொத்து பத்து இருக்கே இல்லை, இது வந்து ஒரு வேறு ஒரு கட்டிடம் உண்டு, ஒரு ஆள் அதில் பாவிக்கலாம் என்று கொடுக்க அவர் அங்கே கொண்டு எல்லாத்தையும் வைக்கிறார், குளம் எல்லாத்தையும் கைவிட்டு போயிட்டார். இதானே நீங்க சொல்ற இந்த தகவல் வந்து? ஓமாம், எல்லாத்தையும் எல்லாரும் இப்ப குளம் மட்டுமண்டு இல்ல 430 பேர் வந்து அமைப்புல இருந்தவர். சரியோ அந்த அந்த கிளை அந்த பெரிய ஒரு ஆஃபீஸா இருந்த அந்த ஜோசப் ஸ்டாஸ்ல அந்த 110 அந்த இதுல பெரிய ஒரு ஆஃபீஸா இருந்ததை ஒரு தரம் வந்து அதை என்ன செய்ய போறீங்கள், எப்படி நடத்த போறீங்களா, எப்படி மேற்கொண்டு போற போறீங்களா எல்லாரும் வந்துட்டு எல்லாம் முடிஞ்சுட்டு ஒதுங்கிட்டு. அதுக்கு பிறகு அவர் கொண்டு எல்லாத்தையும் பாதுகாத்து எல்லாத்தையும் செய்ய பிறகு இவ எல்லாரும் கேட்க வந்து அப்துல்லாவை வந்து கேட்டுச்சு வந்து கணக்கு காட்டுங்க, கணக்கு காட்டுங்க. கணக்கு கேட்டது யார்? கணக்கு கேட்டது வந்து இந்த மக்களுக்கு கேள்வி, இந்த கிளையில இருக்கிறது கிளையில ஒவ்வொரு மாகாணத்துல மேலே வந்து கேள்விகளுக்கு மேல கேள்வி எடுத்துக்கிட்டு டெலிபோன்ல சனப்பிடிச்சுவோம். செய்த வேலை அல்லது ஒரு இதுக்கு ஒரு பின்னணி இருந்ததா பின்னணியில? இல்ல இவ அப்ப எல்லாரும் வந்து எல்லாம் அப்படி ஒதுங்கிட்டதான இருந்தவ. அப்ப எல்லாம் நீட்டா தான் இருந்தது. அது ஒரு அந்த யுத்தம் முடிஞ்சு ஒரு 2-3 மாதம் நீட்டா தான் இருந்தது. அதுக்கு பிறகு அமைப்புக்குரிய ஒரு ஆள் வந்து அப்ப டென்மார்க்ல குட்டி கொண்ட ஒரு ஆள் இருந்தவர். அப்ப குட்டி இங்க வந்து என்ன செய்யலாம்னு சொல்லி அப்ப இங்க நிதி பொறுப்பாளர் சொல்றாரு இப்படி எல்லாம் கதைக்கு நம்ம டென்மார்க் பொறுப்பாளராக இருந்தவரா அல்லது ஏதாவது அவர் அம்னையால அப்ப ஒரு கதைக்கக்கூடிய ஒரு இதுல இருந்தவர் வந்தார். அப்ப அது நான் கேள்விப்பட்டதுல வந்து அது 100% சரியோ தெரியல. எனது பெயர் தேவராஜ் அல்லது குட்டி அல்லது விடுதலை. நெடியவன் அனைத்துலக தொடர்பக ஐரோப்பிய பொறுப்பை கைவிட்ட பின்னர் சில காலம் அனைத்துலக தொடர்பகத்தை ஒழுங்குபடுத்தி உள்ளேன். அவர் வந்த பிறகு எந்த ஹார்ல ஏத்தி சரியோ. அப்ப இப்ப அந்த எதிரிதில இருக்கிறவர் வந்து சைலன் என்ற ஆள் இருக்காரு. இப்ப அன்னை இல்லைன்ற ஒரு இதுல வந்து இப்ப சுவிஸ் கிளைய நடத்தி கொண்டவர்கள இருக்கிறவர் வந்து சைலன் என்ற ஆள் இருக்கிறார். அப்ப அவரும் எங்களோட சேர்ந்து பயணிச்சவர். அப்ப நாங்கள் ஒவ்வொரு மாகாணமா போறோம், கூப்பிடுறோம். ஆனா இப்படி கதைச்சவரும் பெருசா எல்லாரும் சமூகம் தெரியல வந்து தெரிய வந்து. அப்பவும் இந்த நிதி பொறுப்பாளர் கேட்கிறார், இந்த தலைமத்துவம் வந்து இங்க இருக்கிற தலைமத்துவம் வந்து சுவிஸ் கிளைய பொறுப்பு வைக்கிறதுக்கோ வெறும் ஃப்ரீயா இல்லை, யாராவது ஏற்கிறீங்களோன்னு. அப்ப போய் ரகுபதியும் கேட்டது, இப்ப இந்த கிளைக்கு அன்னைய போய் சந்திச்சேன்றது நீங்க சொல்றீங்கல்ல, அந்த அவரே முதல் போய் கேட்டு. அதே மாதிரி இன்னொரு ரகு ஒன்று இருந்தவர் வந்து லவ்சான்ல இருந்தவர் வந்து அவர் ஆஸ்திரேலியால டிவி சம்பந்தமாவோ அன்னையின் இதுல வந்து நாட்டுக்கு போய் அங்க பயிற்சி பட்டையில இருந்தவர். அவரையும் போய் கேட்டது இதை பொறுப்படுங்கன்னு சொல்லி. நல்லா எடுத்துட்டு இருந்தா போல வந்து பெல்ட்டி அடிச்சு மாட்டேன்னு சொன்ன ரகுபதி வந்து அந்த பொறுப்பை எடுக்கிறேன். ரகுபதி என்றது இப்ப நீங்கள் சொல்றீங்க வந்து இப்ப நாங்கள் சொன்ன எங்களுக்கு வந்த செய்தி தான் நாங்க சொன்னாங்க. இந்த ரகுபதி என்றவர் வந்து ஒரு இயக்கத்துல ஒரு கேமராமேனா இருந்ததாக அறிகிறோம் முந்தி. பிறகு இப்ப கடைசியா வந்து 2009 வரையும் வந்து அவர் வந்து ஒரு போட்டோகிராஃபர் வீடியோ செய்வார்னு சொல்லி
எனக்கு அவரை பர்சனலாக தனிப்பட்ட தெரியாது. இளமுரசு பத்திரிகையினுடைய பொறுப்பாக இருக்கிற ஆயுதன் எனக்கு சொல்லுவார், தாங்கள் ஜெனிவாக்கு போய் நின்றா கம்பத்தில் நின்று தலைகளான் என்று படம் எடுப்பார், தவண்டு எடுப்பார், பார்த்தா ஆள் கீழே நிற்கும். அப்படி ஒரு படப்பிடிப்பில் அவர் ஒரு சிறந்த ஆள், சிறப்பாக படம் எடுப்பார். அந்த சிறப்பாக படம் எடுக்கிற அவரை எதுக்கு நீங்கள் பொறுப்புக்கு கேட்டவியல், அந்த குட்டி அண்ணியோ அல்லது என்னன்னு சொன்னா, அவர் நாட்டுல வந்து கிட்டண்ணியோட எல்லாம் பயணிச்சவர். அப்ப அவருக்கு வந்து நாட்டுல இயக்கத்துல இருந்த கொஞ்சம் அனுபவம், அதே மாதிரி கொஞ்சம் பற்றுகள் இருக்கிறபடியா அப்படி உங்களோட நிப்பாருன்றதுல வந்து போய் கேட்டினாங்க. அவர் முதல் மாட்டுட்டார். பிறகு இருந்தா போல வேல்த்தியிட்டு இந்த பொறுப்பை எடுக்கினார். பொறுப்பை எடுத்து போட்டு இந்த பொறுப்பை எடுங்கோண்டு கேட்ட அப்துல்லா வந்து இவர் ஊரம் கட்டினார். அது ஒரு பெரிய கூட்டம் நடக்குது, கேள்வி செவி எல்லாரும் வந்திருக்கணும். அதுல மாம்பழம் என்ற ஒரு ஆளும் வந்து இருந்த இயக்கமண்டு சொல்லேக்க அந்த 2 பேரும் தான் குறிப்பிட்டு சொல்லலாம். என்னன்னு சொன்னா கடைசி பேரும் நின்றது. அந்த மாம்பழத்தின குடும்பத்தை கூட அந்த கூட்டத்துல வந்து இழிவா காய்ச்சது. அது இன்றைக்கும் பதிவு செய்ய கூடிய விஷயம். அதை வந்து அவரை முந்தி பகடியா சொல்றாங்க, ராஜதந்திரின்னு சொல்றாங்க. அவன் உண்மையா நான் இல்ல இதுக்கு சொல்லல வந்து அந்த காசுகள் இருக்கமான நிலையில வந்து ஆக்களோட கதைச்சு இலகுவா வந்து ஆக்கள்கிட்ட கிரெடிட்டுகள் எடுத்து அப்படியெல்லாம் செய்தவன் வந்து இப்ப கடைசி நேரம் அவர் கூட அன்னை இல்லைன்றதுல நிக்கிறேன். அதான் அவர்கிட்ட இதெல்லாம் நான் கொடுவேன். இப்ப இந்த விஷயத்துக்கு வரும் கிளை உருவாக்கப்பட இப்ப இவர் வந்து குட்டி என்றவர் வந்து அப்துல்லா அண்ணா இவ எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யணும்னு சொன்னா, நீங்க சொல்றதன் படி பார்த்தா ரகுபதியிட்ட பொறுப்பை கொடுக்க, ரகுபதி என்ன செய்யறாருன்னு சொன்னால் அப்துல்லா அண்ணையை உரங்கட்டுறாரு. இதான் நீங்க சொல்ல பொறுப்பை கொடுக்கல, அவர் தானா எடுத்துக்கொண்ட அந்த பொறுப்பை. அதப்படி ஒரு கிளையண்ட பொறுப்பை தானா எடுக்க முடியும்? அதான் இவ வந்து இவைய ஓரம் கட்டினப்ப அங்க கேட்க நடத்துவதும் இல்லையே வந்து இது. அதான் அந்த ரூல் எப்படி வந்தேன்னா 2 பேருக்கும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. யார் இது எடுக்க சொன்னது, யார் இதை நடத்த சொன்னு எங்களுக்கு அது கேள்விக்குறியா தான் இருந்தது. தான் இதெல்லாம் நடந்திருக்கு. அப்படி இருந்து நாங்கள் ஏதோ ஓடட்டு மட்டும் தான் இருந்து நாங்கள். ஆனா இவ என்ன சொன்னா இவ்வளவு அன்னை இல்லதானேன்னு சொல்லி மாவீர நாள் நடத்துறதும் அங்க ஒத்திரொட்டி போடுறதும் ஹாயா இருந்திருக்கு. எந்த காசு சொல்றீங்க? கொத்துரொட்டி போட்ட காசு அதெல்லாம் இப்ப நான் என்றைக்கோ ஒரு அக்கா ஒரு ஆள் சொன்னா வந்து ஆனா அதையும் சொல்ல விரும்புறேன். இப்ப அவர் இந்த நிர்வாகத்தை எடுத்த பிறகு இதுக்கு பொறுப்பா இருந்தார் குட்டி. அவர் தான் நிதி பொறுப்பாளர். இந்த அன்னையால நீங்க சொல்ற டென்மார்க் குட்டியா இல்ல வேற குட்டியா? இது இல்ல இங்க சுவிஸ்ல ஒரு ஆள் இருக்காரு அந்த குட்டி. அவர் தான் வந்து நிதி பொறுப்பாளரா ரகுபதியால நியமிக்கப்பட்டவரா தெரியும். உண்மையான ஒரு அன்னையால நியமிக்கப்பட்ட ஒரு நிதி பொறுப்பாளர் ஓரங்கட்டப்படுறார். அவர் பார்த்துட்டு ஓகே எல்லாம் நடக்கட்டும் என்னட்டு அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இவனை செய்யணும் ஏதாவது செய்வினம் என்று பார்த்தால் இங்க வந்து கேட்கணும் அந்த வழிகிட்ட தாடாப்பா, அந்த படத்தை தாடாப்பான்னு சொல்லி ஊர்வலம் நடத்துறதும் அன்னையின் படங்களை கொண்டு காட்டுறதும் அந்த அந்த வெளியீடுகளையும் வித்த காசுகளும் வந்து இவற்றை கைக்கு வரையில. சில ஆண்டுகளுக்கு முதல் நான் ஒரு படம் ஒன்று எனக்கு வந்தது, பெண்களின் விடுதலைக்காக நாங்கள் உழைப்போம் போராடுவோம் என்று போட்டு பெண்கள் அமைப்பு போட்டுட்டு ஒரு 4-5 ஆம்பளைகள் பேனரை பிடிச்சொன்னுண்டவியல் ஜெனிவாவில் வந்து தமிழ்ல பெண்கள் அமைப்பு எழுதி கிடக்க ஆனால் ஆம்பளைலாம் பிடிச்சொன்னுண்டவியல் வந்து அது சுவிஸ்ல. அப்போ ரகுபதி தான் பொறுப்பாக இருந்தார். அந்த நேரம் வந்து நடந்தது. அது என்னோட தேடி எடுக்க முடியுங்க, தேடி எடுத்து இதில் வந்து காண்பிக்கிறது வந்து சரி. அப்ப அப்படித்தான் அந்த நிர்வாகம் வந்து அந்த நேரத்தில் நடந்தது. அப்ப இதுக்குள்ள எப்படி இந்த காசை இவை வந்து அந்த கல்வி சேவைன்றதை உருவாக்கி அதுக்குள்ள எப்படி காசை இவை மோசடி செய்யணும் நீங்க ஒரு விளக்கமா சொல்லுங்க. வந்து இப்ப கூட்டங்கள் அது எழுதுக்கு போற வந்து ரகுபதி தான் போறார். அங்க போய் அவை சொல்றதை இவர் கேட்டு வருவார், அவை கேட்கறத இவர் ஓகேன்னு சொல்லி தலையாடிட்டு வருவார். அப்ப அங்க என்ன நடக்குது போகுதுன்னு சொல்லி இவருக்கு இன்ட்ரெஸ்ட்ல தானே அங்க எல்லாம் முடிஞ்சது. எங்களுக்கு இவைக்கும் ஏதோ ஒரு டீல் ஒன்று இருக்குது. அதான் இப்ப இந்த காசுகள் என்னன்னு சொன்னால வந்து இப்ப கல்வி சேவை வந்து அன்றைக்கு ஒரு இதுக்குள்ள என்னொண்ட கொண்டு வர மாதிரி இப்ப இவர் ரகுபதி சொல்றாரு வந்து எனக்கு தெரியாது வந்து இந்த கல்வி சேவை என்ன செய்யுது, நாங்கள் டெலிஃபோன் எடுக்க இல்லைன்னு. அப்ப நாங்கள் இந்த கணக்கு வழக்கு சம்பந்தமாக வந்து அதுல போய் கேட்கிறோம் வந்து
அப்ப கேட்க வந்து டெலிஃபோன் எடுக்கிறாங்களேன்னு இவர் சொல்றார். அப்ப நாங்க சொன்னோம், அப்ப அப்துல்லா இவர்கள் சொல்றாரு வந்து ஒருக்கா போய் பாருடாப்பா என்னன்னு சொல்லி. அப்ப நான் போனா அங்க எல்லாம் ஒழுங்கா நடக்குது வந்து. பார்த்தால் கல்வி சேவை என்ற ஒரு இது வந்து ஸ்டடில வந்து இவ ஒரு பெரிய கட்டிடத்தையும் வாங்கிட்டேன். அப்ப நல்ல வடிவா இதை வச்சு கொண்டுங்கிற தேசியத்தை காண்பிச்சு உழைச்சு கட்டிடமும் வேண்டி ஆனா வந்து அதாவது இப்படியான ஒரு இதுல வேலையில போய் கொண்டிருக்கிறேன். சரி, அப்ப நீங்கள் இப்ப இவைய மோசடி வந்து எவ்வளவு காசு வந்து நீங்க நினைக்கிறீங்க அன்னளவா இந்த கல்வி சேவை மூலம் இந்த மக்கள் பணம் சூறையாடப்பட்டிருக்கலாம், கொள்ளையடிக்கப்பட்டிருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு வருஷத்துக்கு கணக்கு காட்டாமல் வர வந்து 1 மில்லியன் இது வந்து கிட்டத்தட்ட வேறும். என்னன்னு சொன்னா அந்த நான் அதுல சொல்ல குறிப்பிட்டு வந்தேன்னு சொன்னால், அப்ப நாங்கள் அங்க டெலிஃபோன் எடுக்கையில அப்ப நான் நேர போய் அப்ப பார்த்திபன் இருக்கிறாரு, அண்ணா டெலிஃபோன் எடுக்கிறீங்களா இல்லைன்னு ஓகேன்னு சொல்லி அப்ப நான் அங்க இருந்து லைஃப்ல டெலிஃபோன் அடிச்சு பழைய நிதி பொறுப்பாளர்கிட்ட கதைக்க விடுறேன். அண்ணன் ஒரு கூட்டம் உண்டு, கூடுவோம் கதைப்பம் தான் சொல்லி. அப்ப நான் என்ன ஒரு 2 பேர் வந்து அதோட நிதி பொறுப்பாளர் எல்லாரும் அங்க போறோம். போனால் வந்து இவர் சொன்னவர் வந்து ரகுபதி வந்து அவங்க டெலிமோடுக்கு எடுக்கிறாங்களே. போய் ஒரு சம்பவம் நடந்தோன்னு இருக்குது வந்து அவர் சொல்றாரு வந்து பார்த்திபன், இந்த சூரிய புதல்வன் வந்தால் ஒழிய நான் கணக்கு காட்ட மாட்டேன். சூரிய புதல்வன் வந்தாருடைய கணக்கு காட்ட மாட்டேன். ஆனா நீங்க ஒண்ணும் சொல்லாங்கன்னா அங்கெல்லாம் முடிஞ்சது. நான் அங்க கடைசி நேரம் மட்டும் நின்றுறான், அங்கேயும் ஒன்றும் இல்லை. நீங்கள் இதெல்லாம் பற்றி கதைக்காங்க. உங்களோட கணிப்புப்படி என்ன செய்யணும் இந்த காசை வச்சு? அதான் என்னன்னு சொன்னா இவைக்கு ஏதோ ஒரு டீல் ஒன்று இருக்கு. இந்த காசுகளை வந்து இவே ஏதோ மிஸ்யூஸ் பண்ணினேன். அதனாலதான் வந்து அதான் சொல்ல வரேன்னு சொன்னால் டெலிஃபோன் எடுக்கலன்னு சொன்ன ரகுபதி டக்குன்னு டெலிஃபோன் எடுக்கிறாரு வந்து டக்குன்னு இவர் எடுத்துட்டேன். தெரியும் இவருக்கும் தெரியாது வந்து நாங்கள் அங்க நிக்கிறோம். இது இப்ப நடந்தது இப்ப கிட்டடியில இப்ப ஒரு 3-4 மாதம் இருக்கு. அப்ப இந்த ரகுபதி தானே வந்து அன்னை சந்திச்ச எங்களுக்கு செய்தி வந்து நாங்க அதெல்லாம் செய்தியா வந்து வெளியிட்டுனாங்க. அப்ப அவர் வந்து உண்மையில அன்னையை சந்திச்சவரா அல்லது பொய்யை சொல்றாரா அல்லது இல்ல இவரை வந்து அங்க அன்னையாக்கள் இருக்கணும்னு சொல்ல இவரை நம்பையில. அப்ப அமைப்பு சொன்னது வாங்க எங்களை நான் என்ன சந்திக்க வாங்க. அப்ப இவைக்கு ஏற்பாடு செய்த அப்ப 5 பேர் வரை சொல்லி கேட்டது. தெரியும் அதுல நசீர், குட்டி, ரகுபதி என்ன ஒரு 2 பேர் தெரியும். இவே எல்லாரும் தங்களுக்கு லீவ் இல்லைன்னு சொல்லி இழுத்து அடிச்சிட்டு இப்ப கடைசியா போனோம் ரகுபதி மட்டும்தான். அப்ப அங்க போயக்கே அண்ணன் சொல்லி விட்டு வரேன், தனியா வந்திருக்கிற உன்னை போய் உதரம் ஏற்க மாட்டாங்க, ஏன் தனியா வந்தனிய இல்லைன்னா நான் கூட நம்ப வேற ஒரு ஸ்பீச்ல சொல்றேன், நீங்க நான் கூட நீங்க இருப்பீங்களோட கூட நம்ப இல்லையான்னு. அப்படித்தான் திரும்பி வந்தவர். அதுக்குள்ள வந்து இவன் ஒரு ட்ரிக்ஸோ இன்னும் தெரிய வந்து இவ அந்த ரகு என்றவர்கிட்ட வந்து அந்த பொறுப்பை இவர் கொடுத்துட்டார், கிளைன்ற பொறுப்பை கொடுத்துட்டார். ஆனா குட்டி தான் நிதி பொறுப்பாளர் இருந்து அதுல ஒரு வேடிக்கையான ஒரு விஷயத்தை பாருங்க. நீங்க என்ன ஒரு கொடுத்து வந்தா கொடுக்குறேன், எல்லாத்தையும் கொடுக்குறேன், எல்லாத்தையும் கணக்கெல்லாம் முடிக்கிறேன். அதுல ஒரு சரியான ஒரு கேள்வியான ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் அந்த கணக்கு வழக்க வந்து சும்மா ஒரு தினட்ட கொடுத்துட்டு போவீங்களோ? அதுல கேள்வி இருக்கு. இவதான் இந்த பொறுப்பை கூறக்கூடிய ஒரு நிலையில இருக்கணும். குட்டி என்ற பொறுப்பாளர், நிதி வேலை செய்தவர், மற்றது ரகுபதி. இவதான் இந்த சிவங்கோயில்ல இருந்து இந்த கல்வி சேவையில இருந்து விளையாட்டு துறையில இருந்து இவதான். நீங்க சொல்ற கதையை பார்த்தா இந்த மோசடி கல்வி சேவையில மட்டும் இல்ல, விளையாட்டுத்துறையில களவு நடக்குது. அங்கால வந்து கோயில்ல நடக்குது. கோயில்ல என்னன்னு சொன்னால் கோயிலுக்கு வரோம் என்னன்னு சொன்னா கோயில் வாங்கிச்சினோம், ஒரு கட்டிடத்தை வாங்கிச்சினோம். ஓகே, அப்ப அது முதல் வாங்கிட்டு நம்ம வந்து அப்புறம் அங்க உச்சக்கட்ட போர் நடக்க போய் இந்த நிதி பொறுப்பாளர் காசு வைக்க கொடுக்க இல்லை. சரிய வந்து அது வேற கதை. பிறகு பக்கத்துல ஒரு காணி வாங்க போறேன்னு சொல்லிச்சிடும். அப்ப நான் ஒரு கோயில்ல கும்பிட போயிருந்தேன். அப்ப நான் போய் சொல்றேன் வந்து அண்ணன்
அங்க இவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு போறாங்க, உங்களுக்கு இந்த காணி வேணுமோ? இப்ப என்ன மனதுக்குள்ள ஓகே, பக்கத்துல இருக்கிற காணி போனா வாங்க இயலாது, வாங்கட்டும் என்ற ஒரு மனதில நான் சமாளிச்சு கொண்டு வந்துட்டேன். பேந்து பார்த்தா இப்ப கோபுரம் கட்டி பெரிய கோயில், அது பில்லியன் கணக்குல வருமானம் நிக்கிறேன். அந்த ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கோயிலை வந்து கட்டினோம். மக்கள்கிட்ட வாங்கினவதான் இது வாங்கினேன். இன்றைக்கும் நீங்க கீழே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த போராளிகள் வந்து போரால பாதிக்கப்பட்ட மாவீர குடும்பங்கள், போராளிகள் எல்லாரும் வந்து அங்க நடுத்தெருவுல நிக்கிறாங்க. உங்களுக்கு இப்ப கோயில் வேணுமோ? கோயில் ஒன்று இருக்குத்தானே. இந்த கோயில் கூட அன்னையால அப்ப நடராஜா முரளிதரன் இருக்கேக்க வந்து வேற அமைப்புகள் வந்து ஒரு கோயில் நடத்துறாங்களான்னு சொல்லிக்க, நாங்களும் என்ன ஒரு கோயில் நடத்தினு சொல்லி அன்னையால இயக்கத்தின் கோயில் அது. இன்றைக்கு எல்லாம் முடிஞ்ச உடனே அங்க இருந்த எங்களோட அமைப்பாளர் எல்லாரும் திரட்டி போட்டு இவ தங்க நிர்வாகத்தை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு ஆட்சியை பிடிச்சு வச்சிருக்கிற மாதிரி தான் நாங்க அந்த ஓட்டம் ஓடுது. சரி கூறுங்க. இப்ப நீங்க சொல்ற ஒரு கணக்கின்படி பார்த்தோம்னு சொன்னால் 1 மில்லியன் சுவிஸ் கல்வி சேவை மூலமாக வருகிறது லாபம், சரிதானே? வந்து கணக்கு இல்லாமல் இந்த கோயில் மூலமாக ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு லாபம் வருது? கொடுத்தானா அது லாபம் வந்துதான். இப்ப என்னன்னு சொன்னா கல்லுக்குள்ள மண்ணைக்கு கொட்டுட்டோம் இல்லோ, அந்த கணக்கு காட்டுக்க போய்க்க கல்லுக்கு மணக்கும் எவ்வளவு கணக்கு காட்டலாம் சொல்லுவாங்க. சரி, அப்படி என்று வச்சு கொண்டாலும் இவருக்கு எவ்வளவு வருமானம் பெறும் நீங்க கணக்கு கணிப்படுறீங்க ஒரு மாசத்துக்கு? அது கல்வி கோயில் வந்து கிட்டத்தட்ட 2 மில்லியன் அடிக்கும். அப்ப கிட்டத்தட்ட இப்ப நீங்க உங்களுக்கு தெரியும் வந்து சனீஸ்வரம் உங்களுக்கு சனியம் பிடிச்சிட்டோன்னு சொன்னா வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து அங்க சனம் கூடும். அது மற்றது எங்கட சுமங்கலியல் இருக்கணும் இல்லோ, சேரமான் வந்தாலே சனியன் பிடிச்சிருமே சொல்றவைகள் வந்து சில பேர் இல்ல, எங்கட சுமங்கலியல் குத்து விளக்கு வச்சுக்கொண்டு வளகாப்பு கட்டி கொண்டிருக்கணும். அந்த சுமங்கலிய அள்ளி வீசுவினோம் அவ்வளோ ஆசை விளங்கல. அதுகள் கூட வந்து பயங்கர வருமானம். இந்த கோயில்கள் வந்து வருமானங்கள் வந்து இப்ப அதுல என்ன அடுத்த என்ன சொல்ல வருமானம் சொன்னா, அந்த 2009ஆம் ஆண்டு அந்த கிரெடிட் எடுத்து கொடுத்தாக்கள், லோன் எடுத்து கொடுத்தாக்கள் வந்து உண்மையா கணிசமான ஆக்கள். அதுல 80% ஆக்கள் 80% என்று சொல்ல ஒரு குறிப்பிட்ட ஆக்கள் வந்து 1 லட்சம் 1.5 லட்சம் எடுத்து கொடுத்தவ சரியா வந்து. இப்ப இவ என்ன செய்யணும்னு சொன்னால், இப்ப குளத்தார் உட்பட அன்னபாவம்னு சொல்லி அதுல அவருடன் கிரெடிட் எல்லாம் கட்பட்டு போட்டு, அத மாதிரி கோயில்ல உங்களுக்கு நீங்கள் எல்லாம் சொல்றது ஓகேன்ற எல்லாருக்கும் கிரெடிட் எல்லாம் கட்டு முடிச்சு பட்டு. அத மாதிரி கல்வி சேவையிலையும் அப்படித்தான். இந்த பாதிக்கப்பட்டது ஒன்றும் தெரியாத அப்பாவிய. ஆனால் அமைப்பு அன்னைய கைவிட இல்லை. இப்ப அண்ணன் சொன்ன சொன்னால், அண்ணன் ஏற்பாடு செய்த இந்த கட்டமைப்புகள், அதான் கல்வி சேவை, விளையாட்டுத்துறை, இந்த வருமானங்களை ஈட்டுறதுக்கான தான் அன்னையால் ஏற்படுத்தி கொடுத்து 2008ஆம் ஆண்டு அண்ணன் சொல்றாரு வந்து இளையோர்கிட்ட நான் இதில் பொறுப்பை கொடுக்குறேன். அப்ப நாங்கள் 1996ஆம் ஆண்டு இங்க வரையக்க 90ல வந்து நாங்கள் அப்ப அமைப்பு வந்து எல்லாரையும் வாங்கோ ஏதாவது வேலை செய்யுங்கன்னு இருந்தது. இவ 2009ஆம் ஆண்டு இங்க இருந்த கிளையில என்ன செய்ய சொல்லுங்க. அப்ப ஒத்துரு டீம் போட்டுக்கொண்டு களியாட்டு நடத்தி கொண்டு ஒவ்வொரு நிகழ்வை நடத்தி போட்டு அதுல வர்ற பணத்தை எடுத்து பாக்கெட்ல போட்டுதான் மிச்சம். அங்க பார்த்தா எனக்கு ஒரு நான் இப்ப நீங்க சொல்லி கொண்டு கேட்க நம்ம மனதில் ஒரு கணக்கு கொண்டு ஓடினது 3 மில்லியன் பிராங்க்னு சொன்னா, சுவிஸ் பிராங்க். அப்ப இங்க பிரிட்டிஷ் பவுண்ட்ஸுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை பிராங்குக்கும். அப்ப கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷத்துக்கு இலங்கை மதிப்பில் ஈழத்து மதிப்பில் 120 கோடி ரூபாய். 16-17 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 2000 கோடி ரூபாய்க்கு கிட்ட அங்க எங்களுடைய மக்களுடைய, அதாவது முன்னாள் போராளிகளுடைய வாழ்வாதாரத்தை மட்டுமில்லை, மாவீர குடும்பங்களுடைய வாழ்வாதாரத்தை மட்டுமில்லை, அவருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு மட்டுமில்லை, காயப்பட்ட அந்த உடல் அவயங்களை இழந்து செயலிழந்து போயிருக்கிற உண்மையில அண்ணன் எனக்கு ஞாபகம் இருக்கு சொல்றவர் வந்து இந்த மாவீரர்களும் அந்த உடல் அவயங்கள் முழுமையாக இழந்து செயலிழந்து போயிருக்கிறவர்களும் வந்து தங்களோட கடமையை சரியா செய்து முடிச்ச பெற வேண்டும். அப்ப அவர்களையெல்லாம் பார்க்கிற ஒரு விடயத்தை மட்டும் இல்லாமல் சாதாரண பொதுமக்கள், அங்க தமிழக தாயத்தில் இருக்கிற மக்களுக்கான நிறைய ஏழ்மையில நிறைய மக்கள் இருக்க நிறைய இடங்கள்ல வந்து அப்ப இந்த நீங்க சொல்ற 2000 கோடி ரூபாய்க்கு மேல இங்க வந்து குறைஞ்சபட்சம் இது வந்து நீங்க சொல்ற இந்த 2 கல்வி சேவையும் இந்த சிவன் கோயிலும் என்றதுல மட்டும்
இதுக்காக என்னென்ன களவு நடக்குது இல்ல அதை விட அன்பே சிவம் சொல்லி நாட்டுல சிவன் கோயிலால ஒரு ஏற்பாடு செய்யப்பட்ட அமைப்பு வந்து அங்க சில வேலையை செய்யுது. ஆனா அதிலே அவையோட வேலை செய்யற ஆக்கள், அவைக்கு விருப்பமான ஆக்கள் அங்க நாட்டிலேயும் அதுக்குள்ள உள்ளடங்கப்பட்டு அவைக்குரிய வேலை திட்டங்கள் நடக்குது. ஒரு குடும்ப அரசியல் மாதிரி தான் போகுது அதை பார்க்க. அதே நேரம் அதான் சொன்னாம அங்க இருக்கிற தங்களோட நிக்கிற இல்லாட்ட கிரெடிட்டும் கட்டுப்பாட்டு போட்டு அங்க இருந்தோண்டு இவன் இப்ப ஒருத்தரும் கேட்பார் இல்லாதானே, இவர் போவார், ரகுபதி போவார், கூட்டத்துல போய் இருப்பார், வந்துடுவார். ஆனா கணக்கு கேட்டாரோ என்ன நடந்தது வரைக்கும் தெரியா. சரி, இப்ப நாங்கள் நீண்ட நேரத்துக்கு எல்லாவற்றையும் உரையாட முடியாது. நிறைய விஷயங்கள் நாங்கள் கதைக்க வேண்டியது இருக்குது. ஆனா எல்லாத்தையும் ஒரே இதுல கதைக்க முடியாது. இப்ப நாங்கள் இந்த மோசடி இந்த விஷயத்துக்குள்ள கடந்து இதுக்குள்ள இதை முடிவு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். நீங்க இது பற்றி வேற எதுவும் சொல்ல விரும்புங்கன்னா அடுத்த விஷயத்துக்கு போவோம். இப்ப அடுத்த கட்டமா இப்ப என்னன்னு சொன்னால் 2023 பிறகு தங்கச்சி எல்லாத்தையும் அவதானித்து இருந்துட்டு அவ வழியில வார அவ தன்னை இன்ட்ரடியூஸ் பண்றா, தன்னை அறிமுகப்படுத்துறா. நான் இருக்கிறேன், நான் மக்களுக்குரிய நீங்கள் இவ்வளவு காலம் உங்கள்கிட்ட விட்டு சென்ற சில வேலைகள் திட்டங்களை நீங்க செய்யல. அங்க நாட்டுல இருக்கிற போராளிகளும் மாவீர குடும்பங்களும் அங்க சரியான இக்கட்டான நிலைமையில வாரது கேள்விக்குறியா இருக்குது. நீங்கள் இன்று வரைக்கும் ஒன்றும் செய்யல, நான் அரசியல் பணியை செய்யறதுக்கு வாரேன்னு சொல். ஆனால் இவ என்ன செய்வேன்னு சொன்னால், இவ இங்க எல்லாம் திருடிட்டு எல்லாரும் பாக்கெட்ல போட்டு காசு இப்ப அவ வரையக்க இவையெல்லாம் காசுல கணக்கு காட்ட வேண்டிய ஒரு நிலையில இருக்கு. இவ என்ன சொல்லுங்க பாபம், அவ முட்டைக்காட்டை போட்டு தடுக்கின. எப்படி எல்லாம் தடுக்கலாமோ அவ்வளவு வேலை திட்டத்தையும் செய்யணும். மோசடி செய்யறான்னு சொல்லி நம்ம தங்கச்சி பேர்ல பெரிய மோசடி நடக்குன்னு சொல்லி தானே சொல்லி கொண்டு இருந்தவியல் இல்ல. நான் இப்ப அடுத்த இதுக்கு சொல்ல இருந்ததுனால நீங்க கேட்டபடியே சொல்றேன். சரி, இன்றைக்கு சுவிஸ் கிளையில 2 கிளையா வச்சு வேலை செய்யணும். மூர்த்தி, ரகுபதி, தெரியும். 2 பேரும் இப்ப நான் கதைக்கிற மாதிரி சேரமான் டிவில ஒரு நேரடி விவாதத்துக்கு வரட்டும். நான் தயார், விருப்பம் வரலாம். இப்ப என்னிலசில கூட கோபதானமா வைக்க வரலாம் என்ற இவரே இப்படி கதைக்கிறது. சரி, நான் நேர்மையான சொன்னால் இந்த விவாதத்துக்கு நீங்க வாரீங்களா? இந்த நிதி பொறுப்பாளர் இப்ப இருக்கிற குட்டி, ரகுபதி, மூர்த்தி, கேள்வி பார்த்திபன், கோயில் ராதா, அப்துல்லா, இவ்வளவு பேரும் இருந்தா தான் இப்ப நீங்கள் இதை இழுத்து கொண்டு போயிடலாம். இது மக்களின் சொத்து. சரியோ, நீங்க திருடினீங்களோ திருடையிலோ அது வேற முடியாது. நீங்க ஒரு நேரடி விவாதத்துல கொடுக்கணும். மற்றது இப்ப இருக்கிறவர் சொல்லி எனக்கு தெரியான்னு சொல்றேன். சரியோ, ஆனால் 2009 கணக்கு வழக்குல இருந்தவருக்கு தானே தெரியும் பழைய கணக்கு வழக்கு என்ன. அப்ப நீங்கள் அவர் கேட்கிறார் எனக்கு ஒரு அட்டோர்னி பவரை தாங்க, எனக்கு ஒரு பவரை தாங்க, நாங்கள் போய் கல்வி சேவையில கதைக்கிறது. இன்று வரைக்கும் ரகுபதியோ சரி குட்டியோ சரி சைன் பண்ணி கொடுக்கல. அப்ப நீங்க சொல்ற இதுல முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால், இந்த ரகுபதி என்பவர் அன்னையை தான் சந்திச்சதாக அவர் சந்திச்சார் என்று சொல்லி உலக தமிழ் ஒருங்கிணைப்பு குழுவால் தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஓகே, அதை நாங்கள் செய்திகளாக வெளியிட்டோம். இப்ப நாங்கள் போய் பார்க்கல, எங்களுக்கு தெரியாது. ரகுபதி சந்திச்சவர் என்று சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லை, சாதாரண ஒரு விஷயம் இல்லையே. என்னென்று சொன்னால், ஒருவர் உயிரோட இருக்கு, அவர் இல்லை என்று சொல்றதுக்கு வலுவான முகாந்திரம் இல்லை. 17, 17, 15, 16, 18, 19 சொல்லி அரசாங்கம் 19, இவள் 15, 16, 17, 18 என்று சொல்லி தேதிகளை சொல்லிடும். இந்த நாளில் தான் வந்தவர் யாரும் பக்கத்துல பார்த்துனீங்கன்னா நாங்கள் ஒருத்தரும் பார்க்கல. சரி, ஓகே, டிஎன்ஏ கேட்டு அவற்றை உடலுக்குன்னு சொன்னால் டிஎன்ஏயும் இல்லை. அப்போ எல்லாருக்கும் தெரியும் அவர் இல்லைன்னு சொல்ல போறதுக்கு முகாந்திரம் இல்லைன்னு சொல்லி, வலுவான முகாந்திரம் இல்லைன்னு. ஆனால் அவர் இருக்கிறார் என்று சொல்லி சொல்பவர்கள், அவர் இருக்கிறார் என்று சொல்பவர்கள் உறுதியாக சொல்றதுக்கு இந்த ரகுபதி என்றவர் அவரை சந்திச்சவர் என்று சொல்றார். அவர் சந்திச்சவர் என்று சொன்னால் அவர் ஏன் வெளியில கதைக்கிறார்கள் ஒரு பகிரங்கமாக ஒரு ஊடகத்துல. இப்ப நான் கேள்விப்பட்டான் ஒரு செய்தியாளர் மாநாடு அவர் நடத்த இருந்ததாக. எங்கன்னு சொன்னால் ஜெனிவா பிரஸ் கிளப்ல நடத்த இருந்ததாக. அப்ப பிறகு அது நடக்கல அந்த சந்திப்பு. ஆனால் அவர் அந்த ஒரு மாவீர் நாள் உரையில 2024 அவர் உரையாற்றினதுக்கு பிறகு இந்த விஷயத்த அதாவது இவர் எனக்கு தெரிய இந்த அனைத்துலக தொடர்பகம் என்று சொல்லப்படுகின்ற பேர்ல இயங்குகிற அந்த டிசிசி தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய அனைத்துலக தொடர்பகத்தினுடைய 5 நிர்வாகிகள் இவர்
அதாவது ஒரு ஆள் இவர்களுக்கு பொறுப்புன்னு சொல்லி ஒரு பொம்மையா வந்து மகேஸ்வரன் ஒரு ஆளை வச்சிருக்கிறோம். அது பொம்மையோ பொம்மை இல்லையோ, பொம்மைன்னு சொல்லினா அவருக்கு சில அதிகாரம் இருக்கு, அவர் பணம் எல்லாம் வச்சிருக்காருன்னு சொல்லலாம். எனக்கு அதை பற்றி தெரியாது. அடுத்தது தினேஷ் என்ற ஒரு ஆள், இவர் ரங்கன் என்று சொல்லி ஹொலண்டில் ஒரு ஆள் இருக்கிறார். சுவிஸில் வந்து சந்தோஷம் என்ற ஒரு ஆள் இருக்கிறார் சொல்லி நம்ம வந்து. அடுத்தது ரகுபதி. ரகுபதி வந்து இந்த இவர்களில் ஒரு ஆள். அப்ப இந்த ரகுபதி போய் அன்னைய சந்திச்சுட்டு வந்த ரகுபதி திடீரென்று பார்த்தால் ரகுபதியை வெளியில விட்டாச்சு, கிளைய விட்டு. அவர் இன்னொரு கிளையா இயங்குறார் என்று சொல்லி நம் மக்கள் மத்தியில போய் அவர் இந்த விஷயத்தை வந்து எடுத்து சொல்றாரு இல்லை சரியான முறையில. ஏன் மக்கள் மத்தியில இவர் சரியா சொல்லியிருப்பார்? உண்மையா ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து இந்த சர்வதேச ஊடகங்களுக்கு இது போய் சேர வேண்டிய விஷயம். எல்லா ஊடகங்களும் என்ன செய்யுது, அரசாங்கம் கொடுத்த ஒரு படத்தை வச்சுக்கொண்டு இது அவர் இல்லை என்ற ஒரு முடிவுக்கு வருது. இவர் பார்த்தவர் என்று சொன்னால் இவர் ஒரு நேர்மையானவர் என்றால் செய்யணும் இல்லை. உங்களோட கருத்து என்ன? இல்ல, அது நீங்க சொன்ன சரியான கேள்வி வந்து நான் மறந்து போனேன்னு சொன்னால், இவைய கட்டுப்பாட்டுக்களை வச்சுக்கிறது நீங்க சொன்ன மாதிரி அந்த அனைத்து செலவமோ அந்த கணக்கு கட்டமைப்போ அந்த பேர்கள் எனக்கு வேற இது இல்ல வந்து அன்னையால செய்யல. அந்த கஸ்டோட இருந்து அவர் அவர் விட்டுட்டு போன பிறகு அங்கே ஒண்ணும் இல்லை. இவை தாங்களா பிடிச்சு வச்சுக்கொண்டு இவைக்குள்ள ஒரு ஒழுங்க வந்து இவை ஏற்பாடு செய்து என்ன செய்யறன்னு சொன்னாம அவைட்டு தான் இவை அனுப்பினோம். முக்கியமான ஒரு ஆள் எனக்கு தெரியும். ரகுபதியும் இது என்னன்னு சொன்னால் இவை எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு கேம் ஏதோ திருடிட்டுனமா இன்னும் செய்யுது. என்னடா நான் சொன்னேன், இப்ப மில்லியன் கணக்குல அந்த காசுகள் வந்து இங்க போனதான கேள்வி வந்து இது இந்த சாப்டர் அதுதான். இப்ப இவை என்னன்னு சொன்னால் அங்க இருந்து வந்த உடனே டக்குன்னு நினைக்கணும் இந்த சொத்து பத்துகள் இது எல்லாம் வந்து இப்ப இந்த இவன் வந்து ஒரு செட்டப் பண்ணி இந்த இதை பிரிச்ச மாதிரி இந்த கிளைய எனக்கு தெரியாது அவன் எடுத்துட்டான், அவன் அப்படி கொண்டு போட்டான் என்று சொல்லி இது இவன் செட்டப், இந்த செட்டப் கேம் வந்து உலகையில் வந்து இவர் தான் எல்லாம் கூட்டல் கலைச்சல் பெருக்கள் எல்லாம் ரகுபதி தான் உலகையில். ஆனா இவ உடைஞ்ச மாதிரி வெளியில காட்டி கொண்டு முழு வேலையும் செய்யணும். உதாரணம் சொல்றேன் வந்து தங்கச்சி வந்து மக்களுக்குரிய சில வேலைத்திட்டங்களை செய்து காசுகளை செய்யுங்கோ ஏதாவது உதவிகளை செய்யுங்கொண்டு கேட்க இவ என்ன செய்யணும் சொல்லுங்க. அப்ப கேட்ட தொகையிலும் விட குறைவான தொகைய அந்த கேட்டு அந்த மக்கள் வந்து சரியான ஒரு நெருக்கடியில இருந்து இந்த வாழ்வா சாவான்ற நேரத்துல கடைசி நேரம் வந்து அதை கொடுப்பினேன். ஒரு உதாரணத்துக்கு வந்து 1000 ரூபாய் கேட்டா வந்து 20 ரூபாய் கொடுப்பினேன். இந்த கேம் தான் வந்து 2023 இருந்து வந்து காலங்களை இழுத்து அந்த அவாண்ட வரவே தடுக்கிற வேதான். என்னன்னு சொன்னால் இது எல்லாரும் திருடிட்டு நான் நேர சொல்றேன். இப்ப எனக்கு யார் வந்து என்ன தாண்டிச்சாலும் பிரச்சனை வந்து என்னோட கோவப்பட்டாலும் பரவாயில்ல. இது அந்த திருடையில இப்ப வந்து அவை வந்து பகிரங்கமா நிரூபிக்கலாம் சொன்னால் அவை வந்து இந்த சேரமான் டிவியில மட்டும் கதைக்கோணுமெண்ட் இல்ல, இன்ப தமிழொலி ஆஸ்திரேலியாவில் இருக்குது. மற்றது வந்து நான் நினைக்கிறேன் கனடாவிலையும் வந்து சிஎம்ஆர் நினைக்கிறேன் வந்து அவர்களும் வந்து என்ன முந்தைய அந்த டிவியை அந்த அவர்களும் வந்து ஒரு பேட்டி எடுத்தவை வந்து சில அவர்களும் கூட பேட்டி காண தயாராகலாம். ஒரு பொதுவாக ஒரு சரியான விவாதத்தை இவர்கள் நடத்தினா வந்து நடத்த விரும்பினா வந்து இவர்கள் திருடையில வந்து சொல்லட்டும் பகிரங்க. அதான் உண்மை. இப்ப இது என்னன்னு சொன்னால் நான் நிரபராதி என்று சொன்னா அப்ப எனக்கே கோபம் வரும். டே நீ என்னடா கதைக்கிற, வா மேசையில இருப்போம் கதைப்போம், இதைத்தான் கேட்கிறோம். மற்றது இங்க இருக்கிற பழைய நிதி பொறுப்பாளர் வந்து கேட்கிறாரு வந்து நான் போய் எல்லாரோட கதைக்கிறேன், அவையிட்ட கணக்கு வழக்க கேட்கிறேன், செய்துதாங்கன்னு சொன்னா அதுக்குள்ளேயும் காலம் எடுப்பு வந்து விலங்குகள் வந்து இதுகள் வந்து இந்த மக்களையும் ஏமாற்றி அங்க இருக்கிற இந்த 15-16 வருஷமா அந்த போராளிகள் உங்களுக்கு தெரியுமா வந்து நான் அன்றைக்கு பார்த்து அன்றைக்கு இந்த இதுலேயும் சொல்லியிருந்தேன் வந்து விழுப்புண் அடைஞ்சு 15 வருஷம் காயமாறாம இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒவ்வொரு ஒரு மனசுக்கு இதான இது. உங்களுக்கு இன்னொன்று மனம் பெறுது, அடை திருடினீங்களாடாப்பா அது அரவாசியத்தை அந்த மக்களுக்கு கொடுத்தீங்களா, அந்த போராளியை கொடுத்துறீங்களா, அந்த அவங்களை தன்னை இதா செய்தீங்களா வந்து இல்லையே, முழுக்கடுத்து உங்களோட பொக்கெட்ல போடுறீங்க. இது என்ன இது என்ன நியாயம்? உலகம் வந்து இப்ப கல்வி சேவையும் வந்து சிவன் கோயிலும் வந்து ரகுபதி குட்டி இவ்வளவு பேரும் வந்து நேரடி விவாதத்துக்கு வரணும். இது மக்களுக்கு முன்னால வந்து நீங்களோட இதுகளை வந்து நீங்க தெரியப்படுத்தும். இது என்ன நீங்கள் கேம் அன்றைக்கும் கதைக்க போனா வந்து வேற யாக்களோட கதைக்கணும். இப்ப அண்ணன் நான் நீங்கள் காசு கேட்குறீங்க, மோகனோட காசு இருக்கும்னு சொன்னால் ஓம் என்ன இல்லை,
அது என்ன மனுத்தியால கணக்கா டெலிபோனை காதுக்குள்ள வச்சுக்கிறீர்கள், ஓடு திரியல் வாரியல் யாரோட கேட்குறீங்க? இதைய பிளே பண்றது எங்கே ஒரு வந்து ஒரு ஒரு ஆக்கள் வந்து இதைய பிளே பண்ணினோம். இது கேபி இருக்கிறார் நினைக்கிறீங்களா? கேபின்ற இதுலதான் கேம் ஓரளவு இருக்கணும். அவற்ற இதுதான் அந்த விளக்கு கொளுத்தின கோஷ்டியும் அதுதான். அதுல இங்க சுவிஸ் பொறுப்பாளர் குளம் தான் அதை ஏற்பாடு செய்த இங்க. இல்ல எனக்கு முந்தி ஆக்கள் லண்டன்ல சொல்றவே என்னன்னு சொன்னா எதுவும் காய்க்கோணும்னு ராவதி சொன்னா வேற சொல்லுவார் மெலியோன்ல போய் காய்ச்சிட்டு தான் பெறுவேன் போட்டு போன் எடுத்தோன்னு போவேறாம் வந்து அங்கே இருந்தால் தான் எல்லாரும் அந்த ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க தங்களை வந்துன்னு சொல்லி புலனாய்வு நிறுவனங்கள் வந்து இப்போ டெலிஃபோனை நீங்கள் எங்கேருந்து காய்ச்சாலும் அது வந்து டவர்லேருந்து போய் சிக்னல் போகுதுன்றதை செய்யலாம். அப்போ அந்த ஆல்ப்ஸ் மேரையில் ஏறி கதைக்கிறவர்னு சொல்லி நாங்கள் படியாக போட்டுனாங்க அந்த நேரத்தில் வந்து. அப்போ அப்படியெல்லாம் ரகசியம் பண்ணவர். ஆனால் வந்து அவர் வந்து வேறு ஒரு ஒழுங்குக்குலாம் நின்றுக்கிறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அந்த வந்து இவர் என்ன தீவண்ண மாதிரியும் பால்ராஜ் மாதிரியும் பெரிய ஒரு கட்டளை தளபதியாக இருந்து கட்டளையை நிர்ணயிச்சு கொண்டிருக்காரு. அவங்க டேப் பண்ணி போட்டு அங்கே வேற கொஞ்சம் முடக்க போறாங்களே. களவெடுக்கிற நீங்களும் தானே பயமா இருக்கு, எங்களுக்கு தானே ஒழிக்கணும். அவன் கூட அந்த யுத்தத்துல நேரா நின்று சண்டை பிடிச்சி எதிரிய அப்படி வின் பண்ணி கொண்டு வந்தவங்கள நீங்கள் கோடையிலடா அவதானே ஒழிச்சு போய் கதைக்கிறீங்க. நேரம் ஏண்டா வாங்க. இன்றைக்கு நான் சொல்றேன் வந்து நேர்மையான்னு சொன்னா வாங்க. நீங்க நேரடி விவாதத்துக்கு வாங்கோ, கதைப்ப இந்த மேசையில இருந்து கதைப்ப. இல்ல நான் அப்படி செய்யல, இந்த காலத்துல நாங்கள் இப்படி நாங்கள் உழைச்ச நாங்கள் ஆவணங்களையும் வெளியில விட்டா நல்லா இருக்கு மக்களுக்கு வந்து. இல்ல இப்ப எங்கள்கிட்ட இப்ப நாம ஒன்றும் இந்த தரவு தெரியாமலோ இல்லாத ஒன்றும் தெரியாம நான் கதைக்க இல்லை. இப்ப என்னட்ட எனக்கு வந்து அமைப்பு வந்து தரவுகளை எனக்கு காட்டினது. ஆனால் இப்ப விட வேண்டாம் என்றபடியா தான் நாங்கள் வச்சுக்கிறோம். ஆதாரம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆடியோ வடிவத்தில இருந்து நேரடியா கதைச்சில இருந்து வீடியோ வடிவத்தில இருந்து எங்க போன வந்த முழு இதுவும் எங்கள்கிட்ட இருக்கு. ஆனால் அமைப்பு சொன்னது வந்து இப்ப வெளியிட வேண்டாம். இப்ப இவைக்கு 3-4 சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது. அதை இங்க வாங்கன்னு சொல்லி போனாலையும் போய் கூட்டிட்டு போய் 10 மணில இருந்து 4 மணி மட்டும் ஒரு தானே வச்சு கதை காய்ச்சி போட்டு விட்டாங்க. விடிய பார்த்தா பேந்து படுத்துட்டாங்க. விளங்கையில இப்ப பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்னொரு ஒரு உரையாடல நாங்கள் ஒரு செவி மூலமாகவும் இதை மேற்கொண்டு வேற விடயங்களையும் பேசல. ஒரு செகண்ட் நான் சொல்லிட்டு வர்றேன். என்னன்னு சொன்னால் இப்ப எங்களுக்கு எல்லாம் வயசு வந்துட்டு இது சேரமான் வந்து இப்ப உதாரணத்துக்கு நாங்கள் இவ்வளவு காலம் வந்து எங்களுக்கு 50, 60, 58, 60 வந்துட்டு இன்றைக்கு இந்த இளைய சமுதாயம் இருக்கு. இந்த இளைய சமுதாயத்திட்ட அவையிட்ட இந்த பொறுப்புகளை ஒப்படைச்சிட்டு வந்து நாங்கள் ஒதுங்கி இருக்கலாம் தானே. நீங்க கஷ்டப்படுறீங்க. எந்த அமைப்புக்குரிய வேலையை செய்யறேன்னு சொன்னா 100% எந்த நேரம் அடிச்சா ஆன்சர் பண்ணக்கூடிய ஆக்கள், எந்த நேரம் கேட்டாலும் ஒரு உதவி, ஒரு வேலை திட்டங்களை செய்யக்கூடிய ஆக்கள் தான் வந்து அமைப்பு இதுல கட்டமைப்பு. இங்க மட்டுமண்டு சுவிஸ் மட்டுமண்டு இல்ல, உலகளாவியில நான் சொல்ல விரும்ப இது என்னாட்டு ஏலான்னு சொன்னால் மற்றவன்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு போங்கடாப்பா. இல்ல அது நீங்கள் அதை எதிர்பார்க்க முடியாது இவர்கள்ட்ட. ஏனென்று சொன்னால் பெண்கள் அமைப்பு சொல்லி போட்டு பெண்கள் விடுதலைக்காக போராடுவோம், பெண்கள் அமைப்பு சுவிஸ் தமிழ் பெண்கள் அமைப்பு போட்டு ஆண்கள் தான் பிடிச்சு கொண்டு நிற்கிறான். இல்ல அவங்க மாவீர நாள்ல வந்து ஒரு என்ன அந்த கார்த்திகை பூ பீக்கிறதுக்கு ஒரு கோஷ்டி அங்கால அது வந்து அந்த இடத்துல ஒரு கண்டம் இருக்குது. அது எல்லாரும் இருக்கு. இப்ப லண்டன்லயும் எடுத்தோம்னு சொன்னா மாவீரனா நடக்குதுன்னு சொன்னா வந்து மஞ்சள் நீலம் உடுப்பு போட்டுக்கொண்டு வந்துருவீங்க நிறைய பேர், வேட்டியை கட்டி கொண்டு வந்துருவீங்க. ஒரு செயற்பாடும் இருக்காது, வேட்டியும் மஞ்சள் இதோட வந்து முன்னுக்கு நிற்பினோம். ஏன்னு சொன்னா வந்து நாங்கள் தான் இப்போ இயக்கம் ஒரு படம் காட்டுறதுக்கு. அப்ப ஆனா இதுதான் இவேண்ட உண்மையில என்னன்னு சொன்னா இன்னொரு விஷயத்தை நான் இந்த இடத்துல உங்களுக்கு நினைவில் வந்த ஒரு விஷயத்தை சொல்றேன். 2015 ஆண்டு லண்டன்ல டிசிசி வந்து மாவீர நடத்தி முடிச்சு 20,000 பவுண்ட் லாபம் வந்து. நான் அந்த கூட்டம் ஒன்றுக்கு போனேன். அந்த கூட்டத்துல 20,000 லாபம் மிஞ்சி அதுக்கு மேல என்னத்தை சுத்தினாங்களோ தெரியாதுங்க. 20,000 லாபம் வந்து எங்க அந்த காசுன்னு கேட்க அது சுவிசில ஒரு வேலை திட்டத்துக்காக கொடுத்தாச்சு, திரௌபதி அன்னைக்கு அனுப்பியாச்சு என்று சொல்லி சொன்னாங்க. அது வேற நடக்குது. நான் கேட்கல, வேறு ஆளுக்கு ஒரு செயற்பாட்டாளர் கேட்க அதுக்கு இன்னொரு ஆள் சொல்றாரு. இது வந்து 2015 நடந்த சம்பவம். அடுத்த வருஷம் பார்த்தால் இங்கத்தை டிசிசிக்கு போட்டியாகவே ஒரு மிருக பண்ண காணி உண்டு, ஆடுகள் மாடுகள் வளர்க்குற வண்ண காணி ஒன்றை வந்து வரலாற்று மையம் என்ற பேர்ல வாங்குறாங்க.
அதுக்கு சுவிஸ் டிசிசி வந்து காசு கொடுத்து காசு கொடுத்து அனுப்பி 20,000 30,000 ஏதோ பவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குது. அப்ப அப்ப இதுல கேள்வி என்னன்னு சொன்னால் இவைக்கும் அவைக்கும் பிரச்சனை. லண்டன் டிசிசிக்கு அவன் எக்ஸல் மண்டபத்துல நடத்துற நிகழ்ச்சிக்கு போட்டியாத்தான் இங்க இவ வந்து ஆக்ஸ்போர்ட்ல வந்து ஒரு ஆக்ஸ்போர்டில் அபிங்கன் இடத்துல ஒரு காணியோட வேண்டிய மிருக பண்ண காணியோட வேண்டிய. அப்ப அந்த மிருகங்கள் வளர்க்குற அந்த மாட்டு பண்ணை ஆட்டு பண்ணை கோழி பண்ணை காணியில அவங்க போட்டியா நடத்துறதுக்கு இவ 20,000 பவுன ரகுபதிக்கு அனுப்பி அதை ரகுபதி திருப்பி இங்க இவைக்கு அனுப்பி இப்படியெல்லாம் கணக்க ஜில்மாடுகள் நடந்திருக்குது. ஹோலண்ட தெரியுமா ஒரு இன்றைக்கு மாவீரநாள் செய்றீங்கன்னு சொன்னா ஒரு ஹோலண்ட 70,000 சுவிஸ் பிராங்க். அந்த விளக்கேற்ற கோஷ்டியும் 70,000 சுவிஸ் பிராங்க் தான் அன்னையாட விளக்கெடுத்தப்பட்ட முன்னாள் போராளியில் நடத்தின. அப்ப 70 விட்டோடியல் 70,000 சுவிஸ் பிராங்க். அடே உன்னோட அங்க சண்டை பிடிச்ச உனக்கு அந்த காசை கொடுத்துருக்கலாம், உன்னோட விழுப்புண் அடைச்ச அந்த காசை கொடுத்துருக்கலாம் தானே. உங்களுக்கு 70,000 பிராங்க் அண்ணன் சொன்னார் எனக்கு சிலியாவை விளக்க கொடுத்தேன். இந்த மாவீர சொன்னவே உங்கள்கிட்ட வந்து நீங்கள் உங்களோட களியாட்டம் டான்ஸ்களை ஆறியல் கொத்துரொட்டிய போறியல் சாப்புரியல் அட்டாசம் பண்றியல் அங்க கொடி இறக்குறது. அந்த கொடி என்ற ஒரு பண்பான ஒரு ஆளாத ஒழுக்கம் உள்ள ஒரு ஆளால ஈட்டப்பட வேண்டிய அந்த கொடி உங்களுக்கு என்ன பண்பு இருக்குது? அன்றைக்கும் ஒரு உரையாடல ஒரு போராளி சொல்றான், மக்களை விட நாங்கள் 2 படி மேல். என்ன சொன்னா ஒழுக்கம் நெறிமை ஒரு மக்களை வந்து நாங்கள் ஒருங்கிணைச்சவை பிள்ளைய அனுப்ப வந்தாலும் அவைக்கு அந்த புத்துமதியை சொல்லி கொண்டு போறதான் அன்னையால வளர்க்கப்பட்ட அந்த 2 படி மேல். உங்களுக்கு எத்தனை படி இருக்குது? நீங்கள் மைனஸ்ல நிக்கிறீங்க. மைனஸ் கீழ்படிதான் உங்களுக்கு. இது நிறைய விடயங்கள் இதுல ஒழுக்கம் சம்பந்தமா நிறைய விஷயம். தண்ணி அடிக்கிறது, அதாவது மதுபானம் அருந்துவது தவறுன்னு நான் சொல்லல. ஆனா இயக்க செயற்பாடுல வெளிநாட்டுல மதுபானம் அருந்த முடியாது செயற்பாட்டில் ஈடுபடுறார்கள். அப்படி இல்லை என்றால் அது அப்படியான நிகழ்வெல்லாம் அதில் ஈடுபட முடியாது. அப்ப இவர்கள் எல்லாம் செய்து கொண்டு குடும்பத்துல பாட்டியெல்லாம் வச்சுக்கொண்டு பிறகு வந்து கொடியேற்றினம் நிகழ்ச்சிகள் செய்யணும். இப்படி நிறைய நடக்குது வந்து. சரி, அது சிம்போல பாத்தீங்கன்னு சொன்னா வெரி புலி இதோட வந்து நீங்கள் ஒரு சம்பாசனைக்கு வாரீங்க, முன்னாள் போராளில இருந்து எல்லாம் வாரீங்க, அண்ணன் படத்தை சிம்போலா போடுறீங்க, அதுல ஒரு ஆரோக்கியமான கருத்தை கதைக்கிறீங்க. தூசணம் எடுத்தா தூசணமும் சண்டையும் இதுக்குன்னு தான் சரி. அண்ணன் எப்படியா உங்களை வளர்த்து? இப்ப நாங்க நிறைய விஷயங்களை வந்து இதுல பேசலாம் வந்து. ஆனா என்னன்னு சொன்னா வந்து நேரம் வந்து நாங்கள் வந்து இது ஏற்கனவே ஒரு நாளைக்கு 50 நிமிஷம் இந்த உரையாடல் நடந்து இருக்குது பேசுவோம். ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து இவர்கள்ட்ட நீங்கள் என்ன சொல்றீங்க? இந்த கடைசியாக இறுதியாக நீங்க சொல்லக்கூடிய விடயம் என்ன வந்து? என்ன எங்களிடம் சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. அது என்னன்னு சொல்றது வந்து டாக்குமெண்ட்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது வந்து. உங்கள்கிட்ட சவால் விடுற வந்து நீங்கள் உங்களால் முடியும்னு சொன்னா ஐபிசியோ இன்ப தமிழ் வானொலியோ இல்ல சேரமான் டிவியோ யாருலயும் ஒரு பொது விவாதத்துக்கு உங்களால வர முடியுமா? நாங்க எல்லா இடம் வாரோம். இதுதான் என்னுடைய கடைசி கோரிக்கை. நீங்க வருவீங்க? நான் வருவேன். எல்லா இடம் வருவோம். நாங்க எல்லாரும் வாரோம். எங்க வருவீங்க? விலங்கையில வேற யார் வருவீங்க உங்களோட வந்து? எங்களோட இங்க பழைய நிதி பொறுப்பாளர் அப்துல்லா வருவார் வந்து. இங்க பழைய WCCL அமைப்புல இருக்கிற எல்லாரும் வந்து எங்களோட அவை வந்து இன்றைக்கு நேட்டில இருந்து 1990ஆம் ஆண்டுல இருந்து எங்களோட பயணிச்சவை வந்து அவைக்கு இந்த வரலாறுகள் தெரியும், எப்படி ஒழுக்கங்கள் போனது, எப்படி ஒழுங்குமுறை போனது, சகலதும் கட்டமைப்புகளை பற்றி சகலதும் தெரியும். நாங்கள் கதைக்க வாரோம். உங்களால முடியுமெண்டா வாரும். நல்லது. நாங்கள் இந்த பகிரங்க சவாலை இவர்களுக்கு திராணி இருந்தால் ஏற்றுக்கொண்டு வரட்டும் வந்து. இது இப்படித்தான் நடந்தது. முதல்ல துவாரகாண்ட இருப்பு சம்பந்தமா 2023 வந்து நாங்கள் சவால் விட்ட போது எங்களுக்கு கிட்டிய வரையில் ஒருத்தர் ஏன்னு சொன்னா வந்து அவங்களுக்கு பயம், நாங்கள் வந்துட்டோம்னு சொன்னா உண்மையை சொல்லி போடுவோம் அப்படின்னு சொல்லி பயம் அவங்களுக்கு. அப்ப தங்களே ஆகலையை கூப்பிட்டு தாங்களே வந்து இருத்தி தாங்களே அதுக்குள்ள கூட்டங்கள் வச்சு பிறகு பார்த்தா நாங்கள் தெரிந்தானே பிறகு அதுக்குள்ளே நாங்கள் அந்த புலவர் மேர் பாட்டு எழுதி போல்படுற மாதிரி நாங்கள் என்ன செய்கிறோம்னா எழுதின பாட்டில் குறைகண்டு போல்படுற நாங்கள் இவங்களில் வந்து குறைகளை கண்டு உடைச்சது. ஆனா வந்து எப்படி இருந்தாலும் இப்பவும் திரும்பவும் நான் சொல்றேன் வந்து சொல்லலாம் நினைக்கிறேன் வந்து
ஜெகன்மோகன் அண்ணா, நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை இதை சொல்லியிருக்கிறீங்க. பல மர்ம முடிச்சுக்கள் இதன் மூலம் அவிழ்க்கப்படும் என்று நான் நம்புறேன். வந்து திரும்பவும் நான் சொல்றேன், நாங்கள் வந்து இந்த விவாதத்துக்கு தயார். சேரமான் தொலைக்காட்சியில யாராவது வந்து விவாதத்துக்கு வேற விருப்பம் என்றால் வாங்கோ. வேணுமென்று சொன்னால் ஒரு ஜூம் கலந்துரையாடல், மக்களையும் உள்வாங்கின ஒரு ஜூம் கலந்துரையாடல் கூட வந்து நாங்கள் ஏற்பாடு செய்யலாம். அதுக்கு திராணி இருந்தால் அவர்கள் பெறலாம். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம் அண்ணா. வணக்கம் சேரமான், நன்றி, வணக்கம். எனது அன்பான உறவுகளே, இதுவரை நேரமும் நீங்கள் கேட்ட ஜெகன்மோகன் அவர்களுடைய செவியின் மூலம் பல புதிர்களுக்கு, பல கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் கிடைத்திருக்கும் என்று நம்புகின்றேன். இந்த செவியின் இறுதியிலே ஒரு பகுதியை நாங்கள் தணிக்கை செய்திருந்தோம். நீங்கள் அதிலே வந்து அவர் பேசுவது என்ன சொல்கின்றார் என்பது புரியாத வகையிலே அது மறைக்கப்பட்டிருப்பதை கவனித்திருப்பீர்கள். ஒரு முக்கியமான விடயம் ஒன்றை தன்னுடைய செவியினுடைய இறுதி கட்டத்திலே ஜெகன்மோகன் அவர்கள் தெரிவித்திருந்தார். அந்த விடயத்தை இன்னும் ஒரு நிகழ்ச்சியினூடாக பார்ப்போம். சரிய அன்பானவர்களே, மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.